பொண்ணு காலையில அலாரம் வச்சு எந்திரிக்கிறா. யூடியூப் பார்த்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வெண்டைக்கானா பிடிக்குங்கிறனால அது எப்படி செய்யறதுன்னு பார்த்து செஞ்சுட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் எந்திரிச்சதும் அவருக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறா. அவரு குளிக்க போகும்போது அவருக்கு டவல் கொண்டு போய் கொடுக்குறா. இவளும் அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச் எல்லாம் பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவ செஞ்ச வெண்டைக்காயும் அதுல போட்டு பேக் பண்றா. கொஞ்சம் வெண்டைக்காய் இவ சாப்பிடறதுக்காக வச்சாலும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு அவளுக்கு வச்சுக்காம எல்லா வெண்டைக்காயும் பாக்ஸ்லயே போட்டு பேக் பண்ணிடுறா. அவங்க ஹஸ்பண்டும் கிளம்பும் போது இன்னைக்கு நைட் டின்னருக்கு நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவரும் ஆபீஸ்ல இவர் செஞ்ச பிரசன்டேஷனை அவர் பாஸ் கிட்ட காட்டுறாரு. ஆனா அவங்க பாஸ் நீ செஞ்சது சரியே இல்ல, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இதை முடிச்சிட்டு வா, நைட்டு கிளைண்டோட டின்னர் இருக்குன்னு அவங்க பாஸ் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவரும் ரொம்ப டென்ஷனா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல அவங்க வைஃபும் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவங்க வைஃபும் ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு டின்னர் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் வரவேலன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அப்பதான் அவர் எடுக்கிறாரு. அவரு நான் இப்பதான் கிளைண்ட் கூட டின்னருக்கு போறேன், நான் வரதுக்கு லேட் நைட் ஆயிரும்னு வச்சிடறாரு. இவரும் ரொம்ப லேட் நைட்டா தான் வீட்டுக்கு வராரு. வரவரு போன் பேசிக்கிட்டே வராரு. பேக வச்சுக்கிட்டு அவர் ஒர்க்க பாத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலாம்னு எடுக்க போறா. ஆனா அவர் எதுவுமே சாப்பிடாம அப்படியே வச்சிருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இவங்களும் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்துட்டு நான் கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நீங்க ஏன் சாப்பிடவே இல்லைன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு எனக்கு நிறைய வேலை இருந்தது, அது மட்டும் இல்லாம என் பாஸ் வரை என்ன டென்ஷன் படுத்திட்டு இருந்தாரு, நான் இன்னும் இந்த மாதிரி வீட்டுல சும்மாவா இருக்கிறேன்னு சொன்னது இவங்களுக்கு பேசே ஒரு மாதிரி ஆயிருது. இவங்களும் சரி விடுங்க இந்தாங்க காஃபி கொடுங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க கையை பார்த்தா கை சுட்ட மாதிரி இருக்குது. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. காலையில வெண்டைக்காய் செய்யும் போது சுட்டுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அவங்க பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. இவர் உடனே அந்த காலை பிக் பண்றாரு. இவங்களும் கோவமா எந்திரிச்சு ரூம்குள்ள போயிட்டு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர் வந்து மருந்து வாங்கி மருந்து போட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணும் கேக்குறா இப்பெல்லாம் உங்க பாஸ் திட்ட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இல்ல திட்ட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. நான் டின்னர் சாப்பிட்டு தான் போனேன், ஆனா என்னோட இன்னொரு கிளைண்ட் வெண்டைக்காய் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நான் வந்துட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்குது. அதனால இவங்க செஞ்ச வெண்டைக்காய் எடுத்து வச்சு 2 பேரும் பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.